போஸ் ஒன்று கொடுங்க பார்ப்போம். நாய் சேகர் போஸ் இங்க பாரு. ஆமா தம்பி பாவம் அந்த கண்ணாடியை கழட்டாம ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் பேசினா அங்க திரும்பி பார்த்துட்டு இருக்க அப்படியே. சரி நீங்க 3 பேரும் வந்து ஏதோ பயங்கரமான டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறீங்களாமே? நான் வந்து நாக்கால பல்ல தொடுறேன், நீங்க மூக்கால நாக்கால பல்ல தொடுறியா? நாக்கால பல்ல தொடுறேன். அது ஈஸியா பாருமா பண்ணுங்க. நாக்கால நான் பல்ல தொடுறேன், இவரு நாக்கால மூக்க தொடணும். அத டாஸ்க். ஓ நீங்க வந்து உங்க நாக்கால உங்க பல்ல தொடுவீங்க, நான் மட்டும் என் மூக்க தொடணும். ஓகே முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? பிஜிஎம் கமான் டைகர் அது போங்க. அது ஒரு பனிஷ்மென்ட், கை பிடிக்க கூடாது. சரி நான் பனிஷ்மென்ட் கை பிடிச்சிட்டேன். பனிஷ்மென்ட் ஏதாவது கொடுத்துருங்க, அதை பண்ணிடுறேன். ஏன்னா இது எப்படி பண்ண முடியாது. ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஆமா 1/2 மணி நேரத்துல 1/2 இன்ச்லாம் வளராது. என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? அது வந்து நாய் மாடி ஜம்ப் பண்ணனும். எங்க இருந்து எங்க ஜம்ப் பண்றோம்? பேரே தான் குழந்தை கூட்டு ஜம்ப் பண்ணனும். இங்கயா? அங்க இருந்து ஓகே. ஐயோ ஆனா சதீஷ் அவர்களே இந்த மாதிரி எல்லாம் நீங்க சிக்கல்ல மாட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு படத்துல நடிக்கணும்னு யோசிச்சிருப்பீங்களா? படத்துல ஃபைட் மாஸ்டர் இதெல்லாம் விட பயங்கரமா வச்சு செஞ்சுட்டாரு. அதனால இதெல்லாம் ஓகே. ஏதோ ஓரளவுக்கு பண்ணனா இல்லையா? நல்லா பண்ணீங்க, போய் உட்காருங்க. ஏய் போய் உட்காரப்பா. நல்ல ஆங்கரா வந்து அடுத்து. சரி இதெல்லாம் டாஸ்க்லாம் சொன்னாங்கல்ல, எங்க உங்க அம்மா எங்க? எங்க அம்மா அங்க நில்லிங்க இருக்காங்க. நல்ல அம்மா முடிக்கிட்டு ஷோ முடிக்கிட்டு நான் பாத்துக்கறேன் உங்களை. எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணுது. அம்மா சொல்லுங்க, நானே பண்ணேன். பொறக்கும் போதே வா. வேற லெவல். சூப்பர். இரு எங்க அம்மா விட்டு உனக்கு ஏதாவது ஒன்னு பண்ண வைக்கிறேன் இரு. என்ன வீட்ல போய் போட்டு தம்பி பேசுவோம் போல. நீ ஏதாவது இவருக்கு டாஸ்க் கேக்குறியா இந்த அங்கிளுக்கு? இல்ல அதுதான் டான்ஸ் கேட்கவே போறேன். இதே கேக் பாரு. அது வந்து எங்க பைரவன்னு ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தோம். அது வந்து எங்க அப்பா ஒரு நாளைக்கு வாக்கிங் கூட்டு போனாங்க. அந்த மாதிரி சதீஷ் அங்கிள் யாரு வாக்கிங் கூட்டு போவா? எங்க பைரவாடா. என்னை தூக்கிட்டு டான்ஸ் ஆடுங்க. தம்பி அவனை தூக்கிட்டு ஆடுறதே கஷ்டம். இல்ல நியாயமான பாயிண்ட் தான். நான் என்ன தூக்கிட்டு ஆடுறதே கஷ்டம் தான். எப்படி ஹீரோ தம்பி அவங்கள வேணாமா? அவரே அங்க ஏய் போங்கப்பா. அம்மா சரி ஓகே நீ போய் ஏறிக்கோ. அவர் தூக்கலினா இரு தம்பி நானே ஒரு பதமா தூக்குறேன். எனக்கு மோடக்க லைஃபையே திருப்பி வச்சான். லெஃப்ட் ஹேண்டில் ஃபேட்டையே எழுதி வச்சான். எனக்கு மோடக்க லைஃபையே திருப்பி வச்சான். லெஃப்ட் ஹேண்டில் ஃபேட்டையே எழுதி வச்சான். உள்ளுக்குள்ள அழுகுறடா ஜோக்கர் மச்சான். வெளியில சிரிக்கிற நாய் சேகர். தம்பி ஒரு 25 இருப்பீங்களா? எனக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். எல்லாம் உங்க அம்மாக்கு தான் தெரியுது. உனக்கு தெரிஞ்சது என்ன இப்படி தூக்க விட்டு மட்டும்தான். சரி ஓகே. தம்பிங்களா ஒரு டாஸ்க் நாங்க சொல்றோம். நாங்க ஒரு டாஸ்க் இப்போ சொல்றோம். இவங்க எல்லாம் வச்சு ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல டைரக்டர் சார் தான் இந்த தடவை ஏன் டார்கெட். இல்ல இவங்க பவித்ரா வாய்ப்பு இல்ல, அவங்க 2 பேரும் டாஸ்க் முடிச்சிட்டாங்க. டாஸ்க் சொல்லுங்க, அவங்க முடிவு பண்ணிட்டோம். ரைட் வாங்க இப்படி வாங்க. உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு கேமை வந்து யாருமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது இந்த டாஸ்க். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்ன? இது சொல்லுங்க. ஓகே this is called அமிதாப் மாமா டாஸ்க். தெரிஞ்சு போச்சு. சிம்பிள்யா. தெரியும். ஓகே பிரிட்ஜ் மாதிரி காலை நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் டீஸ்ல வைங்க. சரி நீ உள்ள போடா. நான் இதே மாதிரி ஹைட்ல நின்னாலே நான் போக முடியாது. ப்ளீஸ் லவ் யூ. சரி நீங்க வந்ததுல இருந்து வந்து அழகா இருக்கடா தங்கோஷ், வெரி ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி பயங்கரமா டான்ஸ் பண்ணி ரோலிங்ல எல்லாம் போனீங்கல்ல. 2 பேரும் ஒரு ரொமான்டிக் டான்ஸ் ஆடுங்க. போங்க. அவ நம்பி பிஸி ஆயிட்டானே. அவங்க கூட போய் டான்ஸ் ஆடு. நாய் சேகர் படம் அப்படிங்கிற
அதனால வந்து அது ரிலேட்டடா ஏதாவது டாஸ்க் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏய் இவ்வளவு நேரம் வச்சது என்ன இல்ல ராஜா? இனிமேல் தான் ஆரம்பிக்குது எல்லாம் போடா விதை டேய். போட்டிருக்கோம். சோ ஓகே இப்போ வந்து இது என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா அதான் சாப்பிட தானே போறோம் அப்படின்னு ரொம்ப கையால எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க ஆக்ஷன் காமிச்சீங்க இங்க தான் நாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கோம் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. வாயால எடுத்து கையால சாப்பிடணும். இல்ல 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 அப்படி கிடையாது புது டாஸ்கா இருக்கு. அதாவது உங்க படத்தினுடைய நாய்சேகர் மூவி ஸ்பெஷல் அப்படின்றதுனால உங்க 2 பேத்துக்கும் ஒரு டாஸ்க் அப்போ ஓகேவா சோ இவங்களுக்கும் உங்களுக்கும் தான் போட்டியே நீங்க பிரெட் சாப்பிட போறீங்க எப்படி சாப்பிட போறீங்கன்னா 2 கையை பின்னாடி கட்டிட்டு வாயால கவ்வி எடுக்காம அப்புறம் சாப்பிடணும் இதுல 2 பேர்ல யாரு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா அந்த பிரெட் காலி பண்றாங்க காலில என்னால பண்ண முடியாது. சரி, ஒண்ணு எவ்வளவு அதிகமா சாப்பிடலாம். சாப்பிடுறீங்களோ ஒண்ணு சாப்பிட்டாலே விக்கிரும் ராஜா. பண்ணி அவ்வளவு பாருங்க. மொத்தல. ஒண்ணு எப்படி சாப்பிடுறோம்? ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்க பாத்துக்கலாம். நீ பாத்துக்கிட்டு தான் ராஜா இப்ப தெரியுங்க. சோ கை பின்னாடி அவங்க கட்டிட்டாங்க ரெடியா and the time starts now Now. சின்ன வயசுல எங்க அம்மா சொன்னாங்க இந்த மளிகை கடை வச்சு தரேன் பொழிச்சுக்கிடா ராஜா அப்படின்னு. நான் தான் கேட்காம ஊருக்கு வந்தா ஆனா ஒரு பழமொழி கரெக்டா தம்பி நாய் வேஷம் போட்டா குறைச்சுதான் அவன் பல வகையில கன்ஃபார்ம் பண்ணிட்டு But ஆனாலும் நீங்க 2 பேரும் வந்து 2 பிரெட் கீழ போட்டீங்கப்பா சாப்பிடுறேன் பாருங்க அவங்க 2 பேரும் வந்து 2 பிரெட்ல நீங்க எங்களை அங்கேயே வச்சு சாப்பிட சொல்ல நீங்க தானே எடுங்க கவ்வு நீங்க நாங்க அப்படியே வச்சு சாப்பிட்டா நான் தான் அப்பவே முடிக்கலாம்னு ஆமா. சொன்னேன் நீங்க ஏன் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டடி செல்லம் சூப்பரா சரி சாப்பிட்டீங்க இப்ப யார் வின் பண்ணது இப்ப அவங்க நீயே 2 சொல்லு. பேரும் வின்னு அவங்க 2 பேரும் தான் வின் அவதான் வின் அவங்க தான் ஓகே थैंक यू so much ரொம்ப ரொம்ப Thank தேங்க்ஸ் you. ஓவராலா வந்து எப்படி இருந்துச்சு குழந்தைங்க வந்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த படத்துக்கு நாங்கள் எங்களோட முக்கியமான டார்கெட்டே வந்து குழந்தைங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் கண்டிப்பாக அவங்க வரும்போது இங்கே வரும்போதே எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி தியேட்டருக்கு வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம்.